கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். போன வாரம் என்ன பார்த்தோம்? அவர் நல்லவரா நம்ம கிட்ட நடந்துக்கிற அளவை விட கெட்டவர் மாதிரி அண்டர்லைன் நடந்துக்கிறது அதிகத்திலும் அதிகம். நம்பர் 1. அதை ஒட்டி தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவரை நம்ப முடிந்த சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிற அளவை விட அவரை நம்ப முடியாத சூழ்நிலைகள் இருக்கிற அளவு அதிகத்திலும் அதிகம். 30% and 70%. ஆமீனா? அதனால தான் எப்படி சொல்லி பழகணும்ட்டு போன வாரம் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி பழகணும்? நம்ம கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி பழகணுங்கிறார். நம்மகிட்ட பழகணும். ஆமென். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் ஒரு நீண்ட நெடிய பிரயாணத்தின் ஆரம்பம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. நீண்ட நெடிய ஒரு பிரயாணத்தின் துவக்கம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 17 வரைக்கும் மாறி மாறி வாசிங்க. ஒரே ஆள் வாசிக்க வேண்டாம். 10ல இருந்து 17 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது அப்படின்னா நீங்க முச்செடியில தரிசனமாகி என்னட்ட பேசினதுக்கு முன்னாடியாவது முச்செடியில தரிசனமாகி வாயை உண்டாக்கினவர், காதை உண்டாக்கினவர், சகலத்தையும் சரி பண்ண முடிந்த கர்த்தர் இப்ப எதிர்த்தாப்புல நிக்கிறாரு. இப்ப சகலகலா வல்ல டாக்டர் எதுக்க இருந்தும் இப்பயும் என் நிலைமை எப்படிதான் இருக்கு. என்ன சொல்றாரு? அதாவது சகலகலா வல்லவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் நான் திக்குவாயி மந்தனாவு. சகலகலா வல்லவர் இப்ப என் முன்னாடி இருக்கிறாரு. இப்ப நான் எப்படிதான் இருக்கிறேன்? திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கிறேன். இதெல்லாம் அண்டர்லைன் வேர்டு. நான் சொல்ற மாதிரி நீ அந்த இடத்த படிக்கணும் கரெக்டா. ஏன் இப்படி சொல்றாரு மோசே? நான் இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே, நீங்க வாட்டுக்க ஒரு ராஜாட்ட போய் பேச சொல்றீங்களே, சாதாரண மனுஷன்ட்ட பேசுறதே எனக்கு தட்டுமாறும். நான் திக்குவாயி மந்த நாவு, அவ்வளவு சீக்கிரம் எனக்கு பேச வராது. நீங்க போய் பார்வோன்ட்ட, ஐயோ நீங்க என்ன பெரிய ஜாப்ப கொடுக்குறீங்க. சரி, ஓகே ஓகே, நீங்க சொல்றத செய்யறேன். சரி, கொஞ்சம் அப்படியே வாயை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க, போறேன் போறேன் அப்படின்ட்டு இவர் பேசுறாரு மோசே. அப்படிதானே? அடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யாரா மோசே? அடுத்தால் வாசிங்க. அடுத்து, ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும். என்னது? ரொம்ப தைரியமா வாசிக்கிறீங்க, ரொம்ப தில்லா வாசிக்கிறீங்களே. யார பத்தி என்ன சொல்றீங்க? மறுபடியும் வாசிங்க அத. ஊமைனா யாரு? பேச முடியாதவன். அப்புறம் செவிடவனா யாரு? காது கேட்காதவன். பார்வை உள்ளவனையும் குருடனையும். சரி, உண்டாக்கினவர் யாரு? என்ன தைரியம்! இதெல்லாம் குறிச்சு வச்சு அவரை பார்த்துட்டே இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்.
வெள்ளை அறிக்கை இடுறாருங்க. கவனிங்க, என்ன அறிக்கை இது? வெள்ளை அறிக்கை. இது பேர் தான் ஓப்பனா பேசுறாரு. ஊமையனை படைச்சது யாருடா? டேய் டேய், செவிடனை படைச்சது யாருடா? டேய், குருடனை படைச்சது யாருடா? நான் தான்டா. தில்லு இருக்கா? அவர் இத சொல்றதுக்கு தில்லு இருக்கு, நம்புறது தில் இருக்கா? நமக்கு தில் இருக்கா? யாரா? அப்புறம் ஆதலால் நீ போ, உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். இதை செய்வேனே தவிர எதை செய்ய மாட்டேன். நீ ஒன்னு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வச்சியே, புகார் பெட்டியில ஒரு புகார் எழுதி போட்டியே வராதுன்ட்டு, அதை சரி பண்ண மாட்டேன். அப்படிலாம் போக முடியாது. மோசே சொன்னாரா? அப்படிலாம் போக முடியாது. எவ்வளவு டைரக்ட் கான்வர்சேஷன் நடக்குது பாருங்க. நேருக்கு நேரா மோசே தேவன் பேசுறாங்க. சகலத்தையும் அப்படி அப்படி சூனா போதும், முடிஞ்சு. மோசே வாய் திறந்துரும், சூப்பரா பேசுவான். இவர் என்ன சொல்றாரு? எப்படியாவது பேசி அவர்கிட்ட ஒரு அற்புதத்தை சுகத்தை வாங்கிடலான்னு பார்த்து மோசே பேசினா அவர் அழகா பல்ட்டி அடிக்கிறாரு. ஏய், நான் உன் வாயோட இருந்து பேசுவேன்டா, போட. நீ நினைக்கிற வாயை சரி பண்ணிட்டா நீ பேச முடியும்னு நினைக்கிற, வாய் சரியாகவே உன்னை என்னால பேச வைக்க முடியும்டா. இதுதான் அவருடைய கேட்டகரி. அப்படி வராரு அவரு. மனுஷன் நினைக்கிறான், கை மட்டும் நல்லா இருந்தா நான் செய்வேன் ஆண்டவரே, நாங்க பாத்துக்கிறோம். இது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, அது மட்டும் சரியா போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். இது அவர்கிட்ட ஆகவே ஆகாது. மோசே அப்படித்தான் பேசுறாரு. எல்லாம் நீ பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, இதை ஒன்ன சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. முடியாதுங்கிறாரு. முடியாது, நாங்க சொல்றது நீ கேளு. அப்புறம் அதற்கு அவன், ஆண்டவரே, என்ன சொல்றான் பாருங்க. நினைக்கிறான், ஆரம்பிந்து பேசிட்டு வர்றாரு, மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்ட்டான். கடைசியில இதையாவது கேட்டு வாங்கிறோன்ட்டு இது கேட்டு பார்த்தான், கொஞ்சம் அப்படி சரி விடுங்கன்ட்டு. இதுக்கும் மாட்டேன்ட்டாரா? ஆண்டவரே, அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாவது அனுப்பும், என்னை ஆள விடுங்க. இது ஏதோ ஜெபம் கிடையாது. கண்ணை மூடிட்டு வானத்தை பார்த்து ஜெபிக்கல, டைரக்டா பேசுறான் காட்கிட்ட. நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும். நீங்க இதை கூட செய்து தர மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்னை விட்டுருக்க சாமிங்கிறான். அப்புறம் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல், ஏற்கனவே முச்செடியில தீ எரிஞ்சிட்டு இருக்கு, இப்ப அவர் கண்ணுல இருந்து தீ எரியுது. டேய் மோசே, ரொம்ப சோதிக்காதரா, டே போடா போடா, ரொம்ப பேசாதரா. ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் செம்மையா பேசுவான்டா. நீ என்ன சொல்ற? பேச்சு விளங்காது நீ சொல்ற. உனக்கு நான் சொல்றேன் பாரு, ஆரோன் செம்மையா பேசுவான்டா. அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், வர சொல்லியிருக்கேன். உன்னை காணும் போது அவன் இருதயம் சந்தோஷப்படும். நீ ஆரோனுடனே உன் சகோதரனுடனே பேசி வாயின் வார்த்தைகளை போடு. இப்ப நான் சொன்னது அவன்கிட்ட சொல்லு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். கொஞ்சம் கவனிங்க தேவனுடைய டீலிங், ஹேண்ட்லிங் மெத்தடு, வே ஆஃப் லீடிங். மோசேய சரி பண்ணி அனுப்பிட்டா ஆரோனுக்கு வேலை கிடையாது. நல்லா கவனிங்க, வேலை கிடையாது. மோசையே பேச ஆரம்பிச்சுட்டா இப்ப யாரு தேவையில்லை? ஆரோன் தேவையில்லை. பட் இந்த மினிஸ்ட்ரிக்கு ஆரோன் உள்ள வரணும். ஆரோன் உள்ள வரணும்.
இதுக்கு பின்னால பயங்கரமான பிளான் வச்சிருக்கிறார் அவர். ஆரோன் உள்ள வரணும். இப்ப ஆரோனை உள்ள கனெக்ட் பண்றாரு, மோசையோட கனெக்ட் பண்ணி மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஆமென். இந்த பேசேஜ் உங்களுக்கு புரியுதுங்களா? 3ஆம் அதிகாரத்துக்கு தொடங்கும். அப்படி கவனிச்சு பாருங்க. சரி, இப்ப மோசேனுடைய ஆசை விருப்பம் என்னவா இருந்துச்சு? நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும், என்னைய விட்டுடுங்க. இதுதான் மோசேயினுடைய வில், ஆசை, முடிவு, யோசனை. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு? மோசே போட, நீ தாண்டாங்கிற. இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு மோசே சொல்றான். இந்த ஊழியத்தை தான் நீ செய்யணும்ட்டு ஒத்த காலில் அவர் நிற்கிறார். அப்படித்தானே அது? மோசையோட இந்த சம்பவத்தை அப்படிதான் பார்ப்பேன். மோசையோட நேருக்கு நேரா மல்லு கட்டுறாரு. ஒரு மனுஷன் எப்படி மல்லு கட்டுறான், அது மாதிரி தேவன் மோசையோட மல்லு கட்டுறாரு. அவனை போக வைக்கிறாரு. டேய் போடா போடா. அவன் கேட்கறான் பதில் சொல்றாரு, திரும்ப திரும்ப மல்லு கட்டுறாரு அவனோட. யார்கிட்ட? மோசையோட தேவன் நேரடியா மல்லு கட்டினாரு. ஆனா யோனா கூட தேவன் மறைவா மல்லு கட்டினார். இவனை ஊழியத்துக்கு போடாங்கிறார் மோசேவ. மோசே போக மாட்டேன் நிக்கிறான். யோனாவ நினிவேக்கு போடாங்கிறாரு, போக மாட்டேன் நிக்கிறான். ரெண்டுமே வேற மாதிரி கேஸ். போக முடியாது. நான் ஊழியம் பண்றேன், அந்த இடத்துக்கு போய் ஊழியம் பண்ண முடியாது. இது யோனா. மோசே ஊழியமே பண்ண மாட்டேங்கிறான், நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறான். இவனையும் ஹேண்டில் பண்றாரு, இவனையும் கையாடுறாரு. ஆமென். ஆனா மோசேட்ட நேருக்கு நேரம் மல்லு கட்டுறாரு. யோனாட்ட மறைவா மறைஞ்சிருந்து அவனோட மல்லு கட்டுறாரு. போறியா போ, கப்பல தானே போற, நீயே போட. கடல் அலை கொந்தளித்ததா, என்னை தூக்கி போடுங்கன்ட்டு யோனாவே சொல்லிட்டானா, உள்ள போ. இது எதுவுமே நேருக்கு நேர் டீலிங் கிடையாது. ஆனா அமைதியா இருந்து வேலையை முடிக்கிறாரு. வாடா நீ வா. அப்ப தேவன் மனுஷனோடு என்ன செய்யறாரு? மல்லு கட்டுகிறார் என்கிற சத்தியத்தை நம்புங்க. இது ஒரு சத்தியம். அவனோட மல்லு கட்டுறாரு. மோசையோட மல்லு கட்டி தான் ஊழியத்துக்கு அனுப்புனார். யோனாவோட மல்லு கட்டி தான் நினிவேக்கு அனுப்புனார். ஆமேன் ஆமேன். இறங்குனா லாஸ்ட் வரைக்கும் இறங்குவாரு, இறங்கி அடிப்பாரு, இறங்கிடுவாரு. சரி, நம்ம விருப்பத்துக்கு தேவன் நோ சொல்றாரு. மோசேக்கு நோ சொல்றாரு. நோ சொல்றாரு அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. நம்ம விருப்பத்துக்கு தேவன் நோ, திரும்ப திரும்ப நோ 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 அப்படின்னா அவர் விருப்பத்துக்கு நம்மளை எஸ் சொல்ல சொல்றாருன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், இதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அவர் விருப்பத்துக்கு நம்மளை எஸ் சொல்ல, என் விருப்பத்துக்கு எஸ் சொல்றா, உன் விருப்பத்துக்கு நான் நோ சொல்லிட்டேன்னா நீ டக்குன்னு எங்க மாறணும்? என் விருப்பத்துக்கு எஸ் சொல்ல நீ வரணும். ஊழியத்துக்கு போக மாட்டேங்கிறது ஓ விருப்பம், ஊழியத்துக்கு போங்கிறது ஏன் விருப்பம். நீ இப்ப என்ன செய்யணும்? போறேன்னு எஸ் கொடுக்கணும். நினிவேக்கு போக மாட்டேங்கிறது ஓ விருப்பம், நினிவேக்கு போகணுங்கிறது ஏன் விருப்பம். உனக்கு நான் நோ கொடுத்துட்டேன்னா இப்ப என்ன செய்ய வரணும்? என் விருப்பத்துக்கு நீ எஸ் கொடுக்க வரணும். தான் தேவனுடைய அனாதி தீர்மானம், அனாதி நடத்துதல்கள். ஆமென். தேவனுடைய விருப்பத்துக்கு நோ சொல்றதுல மோசே பிடிவாதமா இருந்திருந்தா, பிடிவாதம் காமிச்சா வச்சுக்கோங்களேன், என்னை விட்டுடுங்க சாமி, நீங்க இப்படியே கூட என்னை கொண்டு போட்டுருங்க, இப்படியே என்னை கொண்டு கூட போட்டுருங்க, சத்தியமா சொல்றேன் என்னால் அங்க போகவே முடியாது, பார்வோன்ட்ட பேச முடியாது, ஐயோ அந்த ஊழியமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பிடிவாதம் காமிச்சிருந்தானா மோசே ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்து செத்துருப்பான். சாதாரண மனுஷன், ஆர்டினரி மேன். இவரும் விட்டுட்டு போயிருந்தாரே, போச்சு.
ஆனா கர்த்தருடைய விருப்பத்துக்கு வேற வழியே இல்லாம அவன் எஸ் சொன்னதுனால, எப்படி இல்லாம விருப்பப்பட்டு இல்ல, விடவே மாட்டேங்கிறாரு. அப்பா என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியலையே, சரி போறேன் போறேன். கர்த்தருடைய விருப்பத்துக்கு எஸ் சொன்னதுனால சாதாரணமா வாழ்ந்து முடிய வேண்டிய மோசே அசாதாரணமா வாழ்ந்து செத்தான். இன்னைக்கும் பைபிள்ல ரெக்கார்டு, அவன் ரெக்கார்டு. நியாயப்பிரமாணமே அவன் மூலமா தான் உலகத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இத்தனை லட்சம் மக்கள் அவன் நடத்தின தளபதி, அவன் தளபதி அவன். அதுக்கப்புறம் மோசேட்ட தேவன் பேசுனது கொஞ்ச நெஞ்சம் இல்ல, நேருக்கு நேரா கொட்டுமுடியில பேசுறாரு. முகம் பயங்கரமா பிரகாசம், அதை எவனுமே அனுபவிக்க முடியல. அதெல்லாம் அவன் அனுபவிச்சான். போயிட்டு வந்து வெளியே கீழே வந்துட்டான், முக்காடை போட்டுக்கணும், வெளிச்சத்தை எவனும் பார்க்க முடியாது. பிரகாசத்துக்குள்ள இருந்து பிள்ளை வெளியே வருது, எவனும் பார்க்க முடியல அந்த வெளிச்சத்தை. ஐயோ மூடுறப்பட்டே வெளிச்சம் பயங்கரமா இருக்குடா, சூரிய பிரகாசங்கிறாங்க. இதெல்லாம் இழந்திருப்பார், நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. வேற வழியே இல்லைன்னு எஸ் கொடுத்ததுதான் எஸ். அந்த எஸ் பிடிச்சு இல்ல, வழி இல்ல சொல்றாரு, போய் தொலைவோம். அப்படிதான் போனான் அவன். சரி போனானே, சந்தோஷப்படுத்த வேண்டியதானே மோசைய. அங்க உடனே அடுத்து அடுத்து படிச்சு பத்தின வரும். இவன் போய் சொன்னதுல இருந்து கொடுமை அதிகமாகுது. அங்க இஸ்ரவேல பயங்கரமா வேலை வாங்குறான் எகிப்து பார்வோன். ஹெவியா மாறுது பிரச்சனை. என்ன ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன்ல. இவனை மோசைய கல்லெறிய வர்றாங்க இஸ்ரவேல் மூப்பர்கள். படுபாவி படுபாவி, நாங்க பாட்டுக்கு குடிச்சோமா, படுத்தோமா, பிள்ளைய வளர்த்தோமா, ஸ்கூல்ல சேர்த்தோமா, நாங்க பாட்டுக்கு இருந்தோமாடா. தேவையில்லாம அந்த பார்வனை கோவப்படுத்தி நீ பண்ண சேட்டைக்கு எங்களை பழி வாங்குறாரா. எத்தனை நாங்க எப்படா எந்திரிச்சு காலைல எத்தனை மணிக்கு எந்திரிச்சு இந்த தாளடிகளை எப்படி நாங்க சேர்ப்போம்? எப்படி செங்கலை எப்படா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைற? இப்ப திரும்பிட்டாங்க மோசைக்கு அகென்ஸ்டா. மோசை ஓடி வரான், படிச்சு பாருங்க. தலைவா எனக்கு தேவையாது, வழி இல்லைன்னு தானே எஸ் கொடுத்தேன், அங்க போய் பிரச்சனை இல்லாம ஆக்க வேண்டியதானே. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இப்ப அதிகமாயிருச்சு. பார்வன் ஒரு பக்கம் கோவப்படுறான், ஒரு பக்கம் என்னுடைய ஜனங்களே என்னை கல்லெறிறாங்க. ஐயோ நான் ஓடி வந்திருக்கிறேன், என்னை விட்டுருங்க. விட்டாரா? அப்ப வேற வழியே இல்லாம எஸ் கொடுத்தாலும் உடனே சுமூகமா சாதகமா நமக்கு நிலைமை மாறுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம வேற வழி இல்லாம எஸ் கொடுத்துருக்கிறோம், எல்லாம் சரி. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இன்னும் கூட அதிகமாகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. மோசே அதெல்லாம் சந்திச்சாரு. ஆனா இது இப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு. போகும்போதுதான் மோசே தனித்துவமா மாறுறாரு. இதெல்லாம் அவனை அப்படியே ஒட்டச்சு எடுக்கிறாரு. ஆமைனா இல்லையா, ஆமைனா இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு சரித்திரம். இப்படித்தான் நடக்கும், தலை எழுத்து. எல்லாருக்கும் இதுதான். ஆமேன். சரி, தேவன் நம்முடைய ஒரு விருப்பத்துக்கு ஒரு ஆசைக்கு நோ சொல்றார் அப்படின்னா ஜெனரல் தெரிஞ்சது, அவர் ஒருவேளை அந்த விருப்பத்துக்கு எஸ் சொல்லியிருக்கிறத விட ரொம்ப நல்லதான், பாதுகாப்பானதான். இவனை விட்டுன்னு சொல்லியிருந்தாரு, விடுன்னு சொல்றாரு மோசே. தேவன் விட்டா என்ன ஆகும்? சாதாரண மனுஷனா இருப்பான். இப்ப விடல, என்ன ஆச்சு? அசாதாரண மனிதன் ஆயிட்டான். அப்ப இவன் கேட்ட விருப்பத்துக்கு நோ சொன்னது நல்லதா, எஸ் சொன்னது நல்லதா? மோசேக்கு தேவன் நோ சொன்னது நல்லதா, எஸ் சொன்னது நல்லதா? நோ சொன்னதுதான் நல்லது. எப்பவுமே கடவுளை தேவனை பாருங்க, பிள்ளை ஆசைப்படுறானே அப்படி தரமாட்டாரு, அப்படிலாம் தரமாட்டாரு. பிள்ளை ஆசைப்பட்டுருச்சிங்க தரமாட்டாரு. ரொம்ப ஆசைப்படுதுல, நீ தானே ஆசைப்பட்டடா, இதான கேட்டேன், இந்தாடா அப்படிலாம் தரமாட்டாரு. வேணுமா, இவனுக்கு சரிப்பட்டு வருமா, இதெல்லாம் பார்த்துதான் அக்செப்ட் பண்ணுவாரு. நம்ம ஆசைப்பட்டுட்டோமேன்ட்டு தூக்கி தருகிற தேவன் இவர் இல்ல. மீனை கேட்டால்
பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானவைகளை தர அறிந்திருக்கும் போது பரமபிதா எப்படி அப்படி கேட்கிறாரு பாருங்க. கனெக்ட் பண்ணி கேட்கிறாரு. எப்படின்னு கவனிச்சீங்களா நீங்க? அப்ப உங்க பிள்ளை மீனை கேட்டா என்ன செய்வீங்க? மீனை தருவீங்களா, பாம்பை தருவீங்களா? சரி, உங்க பிள்ளை பாம்பை கேட்குது, என்ன செய்வீங்க? உங்க பிள்ளை கத்தி கேட்குது, என்ன செய்வீங்க? அப்ப உங்களுக்கே தெரியுதுல, உங்க பிள்ளை கேட்குதுங்கிறதுனால தர்றாள் நீங்க இல்ல. தேவைப்படுமா அவனுக்கு? சரிதானா? சரிப்பட்டு வருமா? நல்லதுதானா? இத்தனை யோசிக்கிறீங்களா நீங்க? அப்ப அவர் என்ன செய்வாரு? உட்கார்ந்துருக்கிறவர் மேல நமக்கு எதிர்காலம் தெரியாது, அவர் 3 காலத்தையும் தெரிஞ்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அங்க வரைக்கும் பாப்பா, இத கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணு, ஒன்னும் ஆகாது, கொடுக்கலாம், கொடுத்துரு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 2. இன்னும் கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் பார்த்து முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அதுல தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. எத்தனை வசனம் வருது? 9. 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, என்ன பண்ணினவைகளை? ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆயத்தம் பண்றாரா, பண்ணி இருக்கிறாரா? அப்படிலாம் என்னது? பண்ணுவாரா, பண்ணுகிறாரா, பண்ணி முடிச்சாரா? பண்ணி வைத்திருக்கிறார். பண்ணி இருக்கிறவைகளை யாரு கண்ணு? யாரு கண்ணு? எனக்கு ஆயத்தம் பண்ணத என் கண்ணே காணல, அடுத்த கண் என்னத்தை பாத்துற போகுது? ஆமேன். கண் காணவும் இல்லை, ஏன் காதே அது கேட்கல. அப்புறம் எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை என் இருதயத்தில் தோன்றவே இல்லை. அப்படி ஒரு தாட்டே எனக்கு கிடையாது. ஆமேனா இல்லையா? சரி. அடுத்து, நமக்கோ அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்க, எனக்கு ஆயத்தம் பண்ணத என் கண்ணே காணல, எனக்கு சொந்தமான ஒரு விஷயத்த, பொருளை, வாழ்க்கைய, எதிர்காலத்தை என் கண்ணே காணல, என் காதே கேட்கல, ஏன் மனசுலே அப்படி ஒரு தாட்டு உதிக்கல. யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் 2 தடவை வர்றதுக்கு முன்னால யோசேப்புக்கு அப்படி ஒரு தாட் இருந்திருக்குமா? என்னது, நம்மளை சுத்தி இத்தனை பேர் வணங்குவாங்களா, அப்பாவும் வணங்குவாரா அப்படின்னு யோசேப்புக்கு ஏதாவது தாட் இருந்திருக்குமா? அந்த நினைப்பால் தட்டி இருக்குமா அவனுக்கு? அப்பா நம்மளாம் வணங்கணும்ல, எல்லாரும் நம்மளை வணங்க வைக்கண்டா, அதான் நினைச்சிருப்பானா? தாட்டே இல்லை. ஆனா தேவன் என்ன செய்யறாரு? யோசேப்புக்கு காமிக்கிறார். என்னன்னா, யோசேப்புக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த சீட்டை அவனுக்கு காமிக்கிறார். இதான் உன்னுடைய ரேங்க், இதான் உன்னுடைய பொசிஷன், ஸ்கிரீன்ல காமிக்கிறார். ஆமேன். அப்ப யோசேப்புக்கு ஆயத்தமாக்கி பண்ண சீட்டு தான் எது? பார்வோனுக்கு அடுத்த சீட்டு. நமக்காக தேவன் என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு என்பதை மட்டுமல்ல, கவனிங்க,
தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. என்ன ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு? ஓஹோ, இப்படி ஒரு மினிஸ்ட்ரி, ஓ இப்படி ஒரு ஜாப்பு, ஓ இப்படி ஒரு ஃபாரின் டூரு, ஓ இப்படி ஒரு ஓஹோ. இது மட்டும் இல்ல, தேவன் நமக்காக என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை மட்டும் இல்ல, நமக்காக ஒன்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் என்பதையும் தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். அவர் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். உனக்கு நான் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கேங்கிறத நான் தான் வெளிப்படுத்தணும். உனக்கு ஒன்னு ஆயத்தம் பண்ணியிருக்கேன்டா, நீ பாட்டுக்கு எதையும் செஞ்சாதரா அப்படிங்கிறது யார் தான் வெளிப்படுத்தணும்? அவர் தான் வெளிப்படுத்தணும். தேவன் தான் வெளிப்படுத்தணும். அந்த விஷயத்த அவர் வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்த அவர் தான் நம்பவும் வைக்கணும், ஒத்துக்கவும் வைக்கணும். ஆமென். ஏன் அப்படின்னா, யோசேப்பினுடைய லைஃப்ல அவர் காமிச்ச அந்த தரிசனத்துக்கும் நடக்கிற காரியத்துக்கும் சம்மந்தம் இல்லாம போச்சு. நம்ப வச்சது யாரு? ஒத்துக்க வச்சுட்டே இருந்தது யாரு? தரிசனம் நிறைவேறும், கனவு நிஜமாகும், நீ கண்ட கனவு பலிக்கும். அந்த ஒரு ஹோப் யோசேப்பு தொடர்ந்து நடந்துட்டே இருந்தான். ஒவ்வொரு கஷ்டமான பாதையிலையும் நடந்துகிட்டே இருந்தான். தற்கொலை பண்ணிக்கல. இப்படி சொன்னா நல்லா புரியும். தற்கொலை பண்ணிக்கல. எகிப்துல அடிமையா இருக்க சம்மதிச்சான். எப்படிப்பா சம்மதிச்ச அப்படின்னா, கனவு நிஜமாகும், நான் கண்ட கனவு பலிக்கும், பலிக்கும், ஒரு நாள் பலிக்கும். நினைச்சிட்டு இருக்கும் போதே ஜெயிலுக்கு போறமா சூழ்நிலை. இப்ப என்னடா செய்வ யோசேப்பு? ஜெயிலுக்கு போயிட்ட, கனவு பலிக்கும். உனக்கு பட்டம் கட்டிட்டாங்களாப்பா, மோசமான பட்டம் கட்டி வச்சிருக்காங்கப்பா. இப்ப என்ன சொல்ற? கனவு பலிக்கும், கனவு பலிக்கும். நீனமும் கனவு பலிக்கும் சொன்ன, அவங்ககிட்ட எல்லாம் மற்றவங்களுடைய கனவை சொல்லி நல்ல பேர் எடுத்து வெளியே ரிலீஸ் ஆகுன்னு பாத்தியப்பா, மறந்துட்டாங்களே. மறந்துட்டாங்க பாரு, வெளியே போய் பானபாத்திரக்காரன் மறந்துட்டானப்பா. இப்ப என்ன சொல்ற? கனவு பலிக்கும். 2 கனவு 2 தடவை வந்துச்சு. கனவு பலிக்கும். அதான் தேவன் பேசிட்டே இருப்பாரு, கனவு பலிக்கும். நீ பலிக்கும் பலிக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஒன்னும் பலிக்கிற மாதிரி தெரியல. பலிக்காதது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க பலிக்க போகுது போ. அடிமடா, நீ பட்டம் கட்டிட்டாங்கடா. உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு கட்டம் கட்டினாங்க. போத்திபார் மனைவி உனக்கு பட்டம் கட்டிட்டா. என்ன செய்ய போற பணி? கனவு எங்கடா பலிக்க போகும்? அப்ப யோசேப்புக்கே தான் கண்ட கனவை சந்தேகப்படுறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கொட்டி கிடக்கு. இருந்துச்சா? இருந்துச்சு. இப்ப தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணினது இதுதானா அப்படிங்கிற டவுட், பயங்கர டவுட். தேவன் மட்டும் அவனோட இடைப்பட்டு இராதிருந்திருப்பாரே நான். ஆனா வசனம் சொல்லுது, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். வசனம் அப்படிதான். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார்னா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? யோசேப்பு கூட என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரு டார்ச் லைட் அடிச்சு, யோசேப்பு என்னென்ன செய்யறான் பார்ப்போம், அவ என்ன தப்பு பண்றான் பார்ப்போம், அதை பூரா நம்ம எழுதி வைப்போம். இதுதான் கூட இருந்தாரு. தெரியும், நம்ம கனவை கொடுத்தாச்சு, ஆயத்தம் பண்ணி இருக்கிறது காமிச்சாச்சு. டெஃபினட்டா அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம காரியம் நடக்க போகுது. பிள்ளை கூட இருப்போம், பிள்ளைகிட்ட பேசிட்டே இருப்போம், சொல்லி கொடுத்துட்டே இருப்போம், திரும்ப திரும்ப கனவை யாவப்படுத்துவோம். ஐயோ இந்த பிள்ளை போயிரும். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அதனாலதான் யோசேப்பு தப்பிச்சான். ஆமேன். ஆமேனா இல்லையா? அப்ப தேவன் பாருங்க, நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஆயத்தம் பண்ணினவைகளை நாம ரிசீவ் பண்றதுக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணவும் கூடயே இருக்கிறார். கூடயே இருக்கிறார், விட்டு போக மாட்டாரு. நான் உனக்கு ஒரு பெரிய கனவோட இருந்தேன்டா யோசிப்பு, போயிட்டியாடா, ஓ நீ இழந்துட்டப்பா, சொல்ல மாட்டாரு. எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருந்தாரானால் அவர் எனக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரோ
அதை நான் ரிசீவ் பண்றதுக்கு அவர் என்னைய ரெடி பண்ண கூட இருப்பார். எனக்கு முதல்ல ரெடி பண்ணி வச்சிடுறாரு. ரெடி பண்ணதை நான் ரிசீவ் பண்ண என்னைய ரெடி பண்றாரு. இப்படி என்னைய ரெடி பண்ணி தான் எனக்காக ரெடி பண்ணப்பட்டவைகளை என்கிட்ட இருந்து கொடுக்கிறாரு. ஆமீனா? அதான் சொல்றேன், இவர் மிகவும் நல்லவர். யோசேப்பை ஜெயிலுக்கு அனுப்பினாலும் நானும் யோசேப்பு சொல்றோம், அவர் நல்லவர். யோசேப்புக்கு இப்படி ஒரு களங்கத்தை விளங்காத பட்டத்தை கெட்டியிருந்தாலும் யோசேப்பு நானும் சேர்ந்து சொல்றோம், கர்த்தர் நல்லவர். குழியில தள்ளிட்டாலும் யோசேப்பு நானும் சேர்ந்தே சொல்றோம், கர்த்தர் நல்லவர், நல்லவர். அவர் கூட இருக்கிறார். தெரியும், கடினமான பாதை நடக்க முடியாது, நல்லா தெரியும். தெரிஞ்சு அனுப்புறாரு, தெரிஞ்சனாலதான் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க, இது கடினமான பாதைன்னு தெரியும், தெரிஞ்சே அனுப்புறாரு. கடினமான பாதைன்னு தெரிஞ்சதுனாலதான் கூட இருக்கிறார். ஆமே. இவரை பின்பற்றுகிறதற்கு தயங்காதிருங்கள், அதான் ஃபைனல். இப்படிப்பட்ட ஆண்டவரை கஷ்டமான பாதையில நடத்துறாருன்னு கோவப்படாம தெரிஞ்சுதான் அனுப்புறாரு. தெரிஞ்சதுனாலதான் கூட இருக்கிறார். பிள்ளை தாங்காது, தாக்கு பிடிக்காது, கூட இருக்கிறார். ஆமேன்.